மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான், நம்முடைய மனதை மலரென்று கூறுகிறார் வள்ளுவர் பெருந்தகையார். நம்முடைய மனமாகிய மலரில் யார் தங்கி இருக்காங்களோ அவங்களுடைய பெருமை பொருந்திய தூய உண்மையான மலர்பாதங்களை சரணடைஞ்சி வாழ்ந்தோனா நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் பேரின்ப பெருவாழ்வு பெறும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல. விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாத உண்மையான கடவுளின் தூய திருவடிகளை சரணடைந்தவர்களை எந்த காலத்தும் எந்த துன்பமும் அணுகாது, அவர்களை சேராது, எந்த துன்பமும் அவர்களை சேராது. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் புகழை பாடி பாடி அனைத்தையுமே அவனுக்கே அர்ப்பணித்து அறம் செய்து தான தர்மம் செய்து வாழ்பவர்களிடம் முற்பிறவியாயிருக்கட்டும் இப்பிறவியாயிருக்கட்டும் செய்த நல்வினை தீவினைகளின் இரண்டாலும் வரும் துன்பங்கள் எதுவாயிருந்தாலும் அவை அனைத்துமே இல்லாமல் போய்விடும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய 5 புலன்களின் செயல்களை அடக்கி இறைவன் காட்டிய ஒழுக்க நெறி நின்று பொய்யற்ற அதாவது உண்மையான வாழ்க்கையை வாழ்பவர்கள் வீடு பேறு அடைந்து ஆனந்தமான வாழ்க்கையை பெறுவார்கள் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார். மெய் வாய் கண் மூக்கு செவி, அது உண்மையான வார்த்தைகளை பேசுதல், நல்ல விஷயங்களை பார்த்தல், நல்ல விஷயங்களை கேட்டல், நல்ல விஷயங்களை பேசுதல், இது போன்ற உண்மையான வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து நம்முடைய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார்.